நம்ம காலகாலமா டிவி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம என்னதான் டிவி யூஸ் பண்ணாலையும் அப்பப்ப இடி மின்னல் வரும்போது டிவி அப்பப்ப பிக்சர் டியூப் போயிடும், ஐசி போயிடும். காலகாலமாவே பிளாக் அண்ட் ஒயிட் டிவில இருந்து கலர் டிவில இருந்து இப்ப வரைக்கும் எல்இடி எல்சிடி டிவி வரைக்கும் ஒரு சில வீட்டுல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இடி மின்னல் வந்ததுன்னா கண்டிப்பா டிவியில ப்ராப்ளம் வருது, டிஸ்பிளே போயிடுது. பழைய காலத்து டிவினா பிக்சர் டியூப் போயிடுது, ஐசி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடி மின்னல் வரும்போது வந்து வோல்டேஜ் உடைய பிளக்சுவேஷன் வந்து அதிகமா இருக்கும். அதிகமா வரனால பிக்சர் டியூப் வந்து நம்ம பிளக் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா டிவி வந்து அது என்ன ஆகும்னா ப்ராப்ளத்துக்கு இதாகுது. வோல்டேஜ் சடனா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகுது, பிளக்சுவேஷனால அது வந்து பிக்சர் டியூப் எல்இடி டிவியும் போயிடுது. அதனால என்ன பண்ணுவோம், நிறைய பேர் வீட்டில் யூபிஎஸ் வச்சிருப்பாங்க. யூபிஎஸ் வச்சிருந்தாலும் யூபிஎஸும் ஒரு சிலருக்கு ஐஜிபிடி இன்சுலேட்டர் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர் வந்து ஃபெயிலியர் ஆகுது ஒரு சிலருக்கு. இதுவும் காரணம், ஒன் டைப் ஆஃப் ரீசன்ஸ் தான். இருந்தாலே நம்ம இதெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் மூலயமா நம்ம தடுக்கலாம். ஸ்டெபிலைசர் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கும். ஸ்டெபிலைசர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜ், டிவி இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் நம்ம ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை சீவிங் மிஷின்ஸ்க்கும் வந்திருக்கு. சீவிங் மிஷின், டைலரிங் மிஷின் பாத்தீங்கன்னா இப்போ வந்து போர்ட் சிஸ்டம், பவர் சேவிங் சீவிங் மிஷின்ஸ் அப்படின்ட்டு வந்தாச்சு டைலரிங் மிஷின்ஸ்க்கும். அந்த மிஷினுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி நியூவா லான்ச் பண்ணாங்க. கிளச் மோட்டர்ல இருந்து சீவிங் மிஷின் வந்து கிளச் மோட்டரே இல்லாம டைரக்ட் டிரைவ் பவர் சேவிங் மிஷின் சொல்லிட்டு இன்பில்டா மோட்டர் இருக்கும். அதை வந்து போர்டு மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம சீவிங் மிஷினை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த மிஷினுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஜாக் மிஷின் இந்த மாதிரி நிறைய பிராண்டட்ல மிஷின்லாம் விட்டாங்க. அந்த ஜாக் மிஷின்ல பாத்தீங்கன்னா 9900 மிஷின்ல போர்டு ப்ராப்ளம் வரும், ஃபியூஸ் போயிடும். போர்ட்ல நம்ம போர்டவே ரீப்ளேஸ் பண்றதா இருக்கும். இல்ல ஐஜிபிடி இன்சுலேட்டர் இருக்கு, அதுலயே பாத்தீங்கன்னா ஐஜிபிடி இருக்கு. அந்த இன்சுலேட்டர் கேட் பைபாஸ் டிரான்சிஸ்டர் ஃபெயிலியர் வரும். அதை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு போர்டவே சேஞ்ச் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி தடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஸ்டெபிலைசர் போட்டு நாசுக்கும் அந்த பிரச்சனைல இருந்து தடுத்தாங்க. ஒரு சில பேருக்கு இன்னமும் அந்த ஸ்டெபிலைசர் யூஸ் பண்றது இல்ல இந்த சீவிங் மிஷின்ல. இப்போ வந்து லேட்டஸ்டா ஒரு வந்திருக்க மிஷின் பாத்தீங்கன்னா சீவிங் மிஷின்லாம் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலையோ இப்போ வந்து எப்படின்னா வோல்டேஜ் சடனா டிராப் ஆச்சு. இப்போ 160 வோல்ட் டு 360 வோல்ட் வரைக்கும் முன்னாடி வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் இருந்தது. அதுக்கு மேல போச்சுன்னா 160 கீழே வந்தாலும் சரி, 360க்கு மேல போனாலும் சரி, இந்த போர்டுல ப்ராப்ளம் வரும். ஐஜிபிடி ப்ராப்ளம் இல்ல ஃபியூஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு இன்பில்டாவே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மிஷின் அந்த போர்டெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி என்னதான் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலையும் வோல்டேஜ் சடனா டிராப் இன்க்ரீஸ் அப்படின்ட்டு ஆயிடுச்சுன்னா ஓவர் வோல்டேஜ் டியூரிங் ஐடில் மோட் அப்படின்னு இருக்கு. ஓவர் வோல்டேஜ் டியூரிங் ஐடில் மோட் அந்த மோட்ல வந்துச்சுன்னா E11 E9 அப்படின்ற மாதிரி எரர்லாம் காமிக்க ஆரம்பிச்சுது. இப்போ வர பாத்தீங்கன்னா உஷா மிஷின் அப்படின்ற பவர் சேவிங் மிஷின்ல மோஸ்ட்லி E11 அந்த மாதிரி எரர்லாம் வருது. இந்த எரர்லாம் எப்படி சால்வ் பண்றது, எனக்கு சடனா வோல்டேஜ் ரைஸ் ஆகுது, வோல்டேஜ் டிராப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து கண்டிப்பா ஸ்டெபிலைசர் போகணும். உங்க வீட்டுல யூபிஎஸ் இருந்தாலும் யூபிஎஸ் கனெக்ஷன்ல நீங்க கொடுத்தீங்கன்னா வோல்டேஜ் யூபிஎஸ்னாவே என்ன வித்தவுட் சேஞ்சிங் த சப்ளை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் பண்ணாம கான்ஸ்டன்ட் வோல்டேஜை மெயின்டைன் பண்ணணும். அதனால என்ன ஆகும், எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிளக்சுவேஷன் பவர் பிளக்சுவேஷன் வராதனால உங்களுக்கு போர்டு ப்ராப்ளம் வராது. இந்த பிளக்சுவேஷன் வரனால இந்த E11 எரரும் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். இல்ல என்னால எங்க வீட்டுல யூபிஎஸ் இல்ல, நான் அடிஷனலா ஏதாவது ப்ரொடெக்ஷன் போடணும், எங்க மிஷின்ல வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால ஓவர் வோல்டேஜ் வந்துச்சுன்னா ஐடியல் மோட்ல உங்களுக்கு வந்து என்ன ஆகும், E11 எரர் வருது. என்னால இப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணோம்னா என்னால தைக்க முடியுது, மிஷினை வந்து தைக்க முடியுது. எனக்கு அந்த மாதிரி அப்பப்போ பிரேக் வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணணும். ஸ்டெபிலைசர் வாங்கி ஸ்டெபிலைசர் அடிஷனலா போட்டு என்னதான் உங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் நீங்க அடிஷனலா ஸ்டெபிலைசர் போட்டீங்கன்னா ஸ்டெபிலைசர் ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணும் இல்லையா, அது கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணும் இல்லையா. அதனால என்ன பண்ணுவோம், ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுவோம். இது மிஷினுக்கு மட்டும் கிடையாது, டிவி கூட பாத்தீங்கன்னா எல்இடி எல்சிடி டிவி எல்லாம் வருதுன்னா அது வந்து 1 kV கீழே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், எல்இடி டிவிக்கு இப்ப தனியா வந்து ஸ்டெபிலைசர் வருது. அது பாத்தீங்கன்னா 1 kV ஸ்டெபிலைசர் போட்டாவே போதுமானதா. அது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2000 வரைக்கும் வருது. இது பேஸ்ட் ஆன் த கம்பெனியை பொறுத்து இந்த ஸ்டெபிலைசர் வந்து வேரி ஆகும். அந்த மாதிரி ஸ்டெபிலைசர் எல்லாம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய டிவி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து சேஃபா பாதுகாத்துக்க முடியும். என்னதான் நம்ம லேட்டஸ்டான டிவி வாங்கினாலையும் பாத்தீங்கன்னா இந்த இடி மின்னல் வரும்போதெல்லாம் ஒரு சில பேருக்கு டிவி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்டெபிலைசர் போட்டு யூஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம தடுக்க முடியும்.
என்னதான் நீங்களே உங்களுக்கே புரியும். நீங்க சிம்பிளா சொல்லணும்னா இப்ப வர போன் எல்லாம் பாத்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் 2.5D கொரில்லா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வர மாடல்லாம் அவங்களாவே போன்ல இன்பில்டா கொரில்லா கிளாஸ் கொடுக்குறாங்க. என்னதான் கொரில்லா கிளாஸ் கொடுத்தாலும் நம்ம அடிஷனலா டெம்பர் கிளாஸ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஸ்டெபிலைசரும். என்னதான் டிவில வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் அவங்க கொடுத்தாலும் நம்ம அடிஷனலா போட்டுக்கணும். அடிஷனலா போட்டுக்கிற மாதிரி தான் போட்டு யூஸ் பண்ணோம்னா ஒரு சில ஃபிளக்சுவேஷனை நம்ம தவிர்க்கலாம், ஓரளவுக்கு நம்ம தடுக்க முடியும். நம்ம ஸ்டெபிலைசர் போடாம இருந்தாலே தடுக்கும். அது இருந்தாலே நம்ம அடிஷனலா போட்டோம்னா ஒரு சில சின்ன சின்ன ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த எரர் வருது பாத்தீங்களா மிஷின்ல E11 அப்படின்னு சொல்லிட்டு சிங்கர் இது உஷா மிஷின்ல, இந்த சிங்கர் பழைய மாடல் மிஷின்ல வோல்டேஜ் சிங்கர் 1410 இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா சடனா வோல்டேஜ் ஆச்சுன்னா இந்த மாதிரி E11 எரர் காமிக்கும். இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா சிங்கர்ல 9900 மிஷின்லாம் வந்திருக்கு, 114G எல்லாம் இருக்கு. இந்த மிஷின்ல எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இப்போ வர்றது கிடையாது, எரர்ஸ் வரவே கிடையாது. இந்த வோல்டேஜுக்கான எரர்ஸ் வராது. 141G என்ன பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரேர் கண்டிஷன் ஏதோ ஒரு சில மிஷின்ல வரும். பட் உஷா மிஷின்ல ஒரு மாடல் இருக்கு, அந்த மாடல்ல E9 E11 அப்படின்ற எரர் வந்துட்டு இருக்கு. அது கூட பாத்தீங்கன்னா ரேர் தான். அந்த எரரை நீங்க ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னு ஸ்டெபிலைசர் போட்டுக்கோங்க. வீட்டுல யூபிஎஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்ப டிவி யூஸ் பண்றோம் பத்தியா, நம்ம என்னதான் டிவி என்ன லேட்டஸ்டா யூஸ் பண்ணாலும் இடி மின்னல் வரும்போது நமக்கு பாதிப்படையுது. அவங்களும் நீங்க வீட்டுல யூபிஎஸ் வச்சிருந்தாலும் யூபிஎஸ் வச்சுக்கலாம். யூபிஎஸ் இல்லாதவங்க நம்ம அடிஷனலா நான் சொல்ற மாதிரி மொபைலுக்கு டெம்பர் கிளாஸ் போறோம் இல்லையா, என்னதான் கொரில்லா கிளாஸ் கொடுத்தாலும் நம்ம டெம்பர் கிளாஸ் அடிஷனலா போடுற மாதிரி நீங்க ஸ்டெபிலைசர் போடலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ட்ராவல் ஆர்வத்தோட சேனல். இந்த ஸ்டெபிலைசர் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, சைன் கார்டு அப்படின்ற ஸ்டெபிலைசர். இந்த ஸ்டெபிலைசர் பாத்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டெபிலைசர் பாத்தீங்கன்னா சைன் கார்டு இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய இமெயில் அட்ரஸ் signguardstabilizer@gmail.com. இது உங்களுக்கு நான் இமேஜ்ல போஸ்ட் பண்றேன். இது பாத்தீங்கன்னா 1 kVன்னு போட்டிருக்காங்க கெப்பாசிட்டி. இன்புட் வோல்டேஜ் 230, சிங்கிள் பேஸ் ஏசி 50 Hz அப்படின்னு போட்டிருக்காங்க. அவுட்புட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் தானே ஸ்டெபிலைஸ் பண்றது வோல்டேஜ். இது பாத்தீங்கன்னா மெயினா சீவிங் மிஷினுக்கும் டிவிக்கும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்ளிகேஷன் பவர் மிஷின் டைரக்ட் டிரைவ். மெயினாவே இது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பவர் மிஷின் டைரக்ட் டிரைவ் மிஷினுக்காக இது ரெஃபர் பண்றாங்க. மிஷினுக்கும் அப்புறம் எல்இடி டிவிக்கும். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவங்க ஆக்சுவலா எல்இடி டிவிக்கும் மிஷினுக்கும் அதுக்குன்னே செப்பரேட்டா மேனுஃபேக்சரிங் பண்ணி இதை பப்ளிஷ் பண்ணி மார்க்கெட்டிங் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் எம்ஆர்பி 2250 2250 ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. 3 வருஷம் வேரண்டி கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி கொடுத்தீங்கன்னா 3 வருஷம் வேரண்டி கொடுப்பாங்க. இந்த ஸ்டெபிலைசரை தான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போறோம். பாருங்க, இந்த ஸ்டெபிலைசரை நான் ஓபன் பண்ணி உங்களுக்காக காமிக்கிறேன். இதுல பாக்ஸ்ல போட்டிருக்காங்க அட்வான்ஸ் ஐசி டெக்னாலஜி, பிரைமரி ஸ்விட்சிங் டெக்னாலஜி, அக்யூரேட் டைம் டிலே சிஸ்டம், ஆட்டோ ரீசெட் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இதை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்ல கொடுத்துருக்காங்க. இதை பத்தின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இவங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலைசர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு மாதிரி இருக்குது. ஆக்சுவலா இதோட டீலர் ஸ்டாம்ப், ரப்பர் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி வாரண்டி கார்டு மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இவங்க போட்டிருக்காங்க, டியர் கஸ்டமர், we join in your happiness that you have purchased our Sign Guard stabilizer. You selected best quality product with good performance and latest technology. We promise you that we will offer after sales and service at all times. We make sure to get warranty card from filling in the details. இந்த warranty card details நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டெபிலைசரை ஓபன் பண்ணிடுவோம். பாருங்க, ஸ்டெபிலைசர் நான் எடுக்கிறேன். ஓபன் பண்ணிடலாம். நம்ம சின்ன வயசுலாம் விளையாடுவோம் பார்த்தீங்கன்னா, பட்டாசு கிராக்கர்ஸ் பதிலாக எடுத்து விளையாடுவோம், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அந்த கவரை போட்டு சேஃப்டியா கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஸ்டெபிலைசர். பாருங்க, கிளியரா தெரியும். இந்த ஸ்டெபிலைசர் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஸ்டெபிலைசர் ஆக்சுவலா இது இதுல பிளக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது 6 amps சாக்கெட். இன்புட்ல போர்ட்ல 6 amps. இந்த ஸ்டெபிலைசர்ல பாத்தீங்கன்னா 6 amps போட்டுக்கலாம், 16 amps போட்டுக்கலாம். ஆக்சுவலா இந்த மாதிரி சின்ன பின்னும் போட்டுக்கலாம். 16 amps இங்க இருக்கு பாருங்க மேல. இது 16 amps போடுற பின்னு.
நம்மளுடைய பிளக் அவுட்லெட் இது பார்த்தீங்கன்னா இது 16 ஆம்ஸ்லேயும் வருது. அதை வந்து இங்கே போட முடியும். 6 ஆம்ஸ் வந்து இங்கே போட்டுக்கலாம். அவங்களே பிளக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் இன்புட்டு அவுட்புட் அப்படின்ட்டு 2 இருக்கு. வேற எதுவும் இல்லை. இதில் ஷைன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அவ்வளோதான் இந்த ஸ்டெபிலைசர். இது பார்த்தீங்கன்னா அவங்களே டெஸ்ட் பண்ணி ஓகே டெஸ்டர் போட்டு அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டெபிலைசர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். வோல்டேஜ் வேரியேஷனில் ஃப்ளக்சுவேஷன்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம டிவைஸை வந்து பாதுகாத்துக்கலாம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா சீவிங் மிஷின், பவர் சேவிங் டைரக்ட் டிரைவ் சீவிங் மிஷினுக்கும் எல்இடி மிஷினுக்கும் இது மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எல்இடி டிவியில் வந்து ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் வருது. அவங்க வந்து இந்த ஸ்டெபிலைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு சில டிவிலே இப்போ இன்பில்டா அவங்க கொடுத்துட்றாங்க. ஒரு சில மேனுஃபேக்சரர் ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. இந்த பவர் சேவிங் மிஷினுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரொடக்ஷன் ஃபோனில் சொன்ன மாதிரி நம்ம டெம்பர் கிளாஸ் என்னதான் கொடுத்தாலையும் நம்ம எப்படி நம்ம கொரில்லா கிளாஸ் கொடுத்தாலும் டெம்பர் கிளாஸ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் மிஷின்லேயே போடுற மிஷின்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சிங்கர் 9900 அதுக்கப்புறம் சிங்கர் 114G 141G இதெல்லாம் இன்பில்டா கொடுக்குறாங்க. ஒரு சில மிஷின்ல சப்போஸ் பை சான்ஸ் 141G இந்த மாதிரி மிஷின்ல வந்து எரர் வருது. E9 எரர் வோல்டேஜ் வேரியேஷன்ஸ்க்கு. இப்போ லேட்டஸ்டா வர மிஷின்லாம் எரர் காமிக்கிறதுல வோல்டேஜ் ப்ளக்சுவேஷனுக்கு இந்தாலே அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க அடிஷனலா எக்ஸ்ட்ரா நம்ம சேஃப்டி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டெபிலைசர் வாங்கி போடுறது நல்லது. வருமுன்னு காப்போம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்ற மாதிரி வரதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டெபிலைசரை போட்டு பாதுகாக்கணும்னா நம்ம மிஷினும் டிவியும் சேஃபா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின டீட்டெயில்ஸ் டவுட் ஏதாவது இருந்தா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை பாய்.